சண்டே டைமில் அமாவாசை வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் வரும்போது நம்மளால அந்த டெம்ப்டை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த டைமில் சிக்கன் மாதிரி நினச்சி இந்த சோயா பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி செய்துன்னு பார்க்கலாமா? நல்லா கொதிக்கிற தண்ணியில் சோயாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு 3 கொத்து போல புதினா, 3 போல பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா தக்காளி சுருண்டு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் செய்யற குவான்டிட்டி 2 பேர் நல்லா சாப்பிடுற மாதிரி. இப்போ நம்ம சுடு தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்க சோயாவை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே தண்ணி ஊத்தாதீங்க, ஒரு 1/2 நிமிஷம் போல நல்லா குக் ஆகட்டும். அந்த மசாலாவோட 1 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சமா லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் போல ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வந்த பிறகு செகண்ட் விசில் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஃபுல்லா ஏர் போனதும் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெய் ஊத்தி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சோயா பிரியாணி ரெடி. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.